வெல்கம் டு சக்ஸஸ் ஈஸி தமிழ். இன்னைக்கு நாம ஸ்டார்ட் பண்ண போற சப்ஜெக்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். பைத்தான்ல எப்படி ப்ரோக்ராம் பண்றதுங்கிறத நான் இப்போ சொல்ல போறேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்ல பைத்தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பைத்தான் 3.9.2 ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதையே இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேருந்து நான் அந்த IDLE ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு நாம எடிட்டிங் விண்டோ ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த ஃபைல் டேப்குள்ள நியூ ஃபைல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் தான் நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ சீலெட் பண்ணுற மாதிரி டிக்ளேர் பண்ணணும் வேரியபிள்ஸ் எல்லாம் அவசியம் இல்லை. பைத்தானில் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண வேண்டாம். சியில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே இனிஷியலாக நம்ம அதோட டேட்டா டைப் கொடுத்து டிக்ளேர் பண்ணணும். பைத்தானில் அப்படி டிக்ளேர் பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்புட், நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு என்ன இன்புட் தேவையோ அதை இன்புட்டை கெட் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் அந்த இன்புட்டை வச்சு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம், எதாவது கால்குலேட் பண்ணணுமோ கம்ப்யூட் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அவுட்புட்டை ஃபைனலாக நம்ம ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேர்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ பைத்தானில் வேர்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் பைத்தானில். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஓட சின்டாக்ஸ் டிக்ளேர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இது வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ அந்த பிரிண்ட் ஆஃப் அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ணுறேன், வெல்கம். ஓகேவா? ஸோ இப்போ வெல்கம்ன்ற ஒரு வேர்டை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் வித்தின் கோட்ஸில் நான் அந்த வெல்கம் கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு வேரியபிளாக அது கன்சிடர் பண்ணிக்கும். அந்த வேரியபிளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? கோட்ஸ்குள்ளே கொடுத்தா தான் அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போ நான் வித்தின் கோட்ஸில் அந்த வெல்கம்னு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த வெல்கம் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு இந்த ரன் டேப் இருக்குல்லையே அந்த ரன் டேபை கிளிக் பண்ணி ரன் மாடியூல் இல்லைன்னா டைரெக்டாக F5 ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ரன் ஆகும். நான் சேவ் பண்ணலை. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சாம்பிள் 1ன்னு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வெல்கம் பிரிண்ட் ஆயிடுச்சு அவுட்புட். ரைட்? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம இந்த பிரிண்ட் இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகுது. இதுவே ஒரு வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற வேரியபிள்குள்ளே நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 12ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், A = 12. ஸோ இப்போ நான் அந்த ஏவை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஆஃப் ஏ. இப்போ உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? 12. ஸோ அந்த 12 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க 12 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ ஏ அது வந்து நான் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அது வந்து வேரியபிள். அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இதுவே வந்து நான் இதை ஏவை நான் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 12 பிரிண்ட் ஆகாது, ஏ தான் பிரிண்ட் ஆகும். இப்போ ஏங்கிறது உங்களுக்கு வேரியபிள் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ பாருங்க ஏ தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ அது ஒரு கேரக்டராக அசைன் ஆகிக்கும். ஹியர் இப்போ வந்து அது ஏ வந்து இஸ் நாட் அ வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வித்தின் கோட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், அது வேரியபிளாக எடுத்துக்காது. ஓகேவா? இப்போ எகெயின் நான் அதே பிரிண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆஃப் ஏ கோட்ஸ் இல்லாமல் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்குறேன், கோட்ஸ் இல்லாமல் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு அது என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா
கோட்ஸ்ல உள்ள இருக்கும்போது ஏ பிரிண்ட் ஆகும். கோட்ஸ் இல்லாம இருக்கிறது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுல நான் இந்த ஏ கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் இப்போ வேரியபிள். இந்த ஏ தான் வேரியபிள், இந்த ஏ வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்த ஸ்ட்ரிங் ஏவா பிரிண்ட் ஆகுது. செகண்ட் பிரிண்ட் ஆஃப் ஏ கோட்ஸ் இல்லாம கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அப்போ அது ஏங்கிறது வேரியபிள். அந்த வேரியபிள் நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 12 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு 12 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக நம்ம அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ இதுவே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏ ஈக்குவல் டு 12 நான் அசைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு வேரியபிள் ஒன்று எடுத்துக்கிறேன், பி ஈக்குவல் டு சம் வேறு ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ 54ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஈக்குவல் டு 12, பி ஈக்குவல் டு 54. ஸோ இப்போ 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 வேல்யூவையும் நான் ஆட் பண்ண போகிறேன், ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி இன்னொரு நியூ வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன், சின்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஏபி 2 வேல்யூ ஆட் ஆகி எனக்கு சியில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த சியை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சி இப்போ உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 2 வேல்யூ ஆட் ஆன ரிசல்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ரைட்? இப்போ நான் ரன் பண்ணுறேன். 66 12 plus 54 66 பிரிண்ட் ஆயிடுச்சுங்க இல்லையா? ஓகே, இப்போ இது வந்து 66 இருக்கு. நான் அதை இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இப்போ நான் டிஸ்பிளே பண்றேன். சி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ சி ஈக்குவல் டு, இப்போ நான் கோட்ஸ்குள்ள சி ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன், இங்கே தனியாக சி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ கோட்ஸ்குள்ளே இருக்கிறது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகி சி ஈக்குவல் டு பிரிண்ட் ஆகும். தென் சி ஈக்குவல் டுக்கு அப்புறம் சியை பிரிண்ட் பண்ணுறேன் இல்லையா, அப்போ சியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சி ஈக்குவல் டு 66. ஓகேவா? ஸோ சியோட வேல்யூ 66. ஓகே,